அஸ்ஸலாமு அலைக்கும். பிறை சம்பந்தமான கேள்வி. நம்மளுடைய பகுதியில் பிறை பார்த்து நோன்பு வைக்கணும், நோன்பு விடணும். அதன் அடிப்படையில் நம்முடைய பகுதியை நம்ம எப்படி தீர்மானிக்கிறது? இது ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா அப்படின்ற பகுதி வாரியாக பிரிக்கப்பட்டது அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழ் பிரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதை நம்ம எப்படி ஷரியத்தாக ஏற்று அந்தந்த பகுதியில் தெரிந்ததாக ஏற்றுக்கொள்ளணும். அதேமாரி பார்த்தீங்கன்னா இப்போ கேரளாவுக்கும் கோயம்புத்தூருக்கும் பக்கமாக இருக்குது. இப்போ கேரளாவில் பிறை தெரிஞ்சிச்சுன்னா கோயம்புத்தூரில் நம்ம நோன்பு பிடிக்க முடியாது, ஏன்னா பகுதி வாரியாக பிரிஞ்சிருக்கு. ஆனால் இதே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரம் இருக்குது. ஆனால் சென்னையில் தெரிஞ்சிச்சுன்னா டோட்டல் தமிழ்நாட்டில் இப்போ கோயம்புத்தூர் உட்பட அது வச்சுருவாங்க. ஆனால் பக்கமாக இருக்கும் பொழுது கேரளா தெரிஞ்சிச்சுன்னா கோயம்புத்தூர் மக்களோ இல்லை அது பக்கத்தில் இருக்கிற மக்களோ வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஏன்னா இந்த மாவட்டமோ மாநிலமோ மாறுதுன்றதால. இது எப்படின்றது விளக்கம் கொடுங்க சகோதரர். அந்த பிறையில எல்லையை நாம எப்படி தீர்மானிக்கிறது, இது ஒரு கேள்வியா முன்வைக்கிறாங்க. இன்னைக்கு நாம பிறையை பார்த்து பல வணக்கங்களை அமைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கிற சில வணக்க வழிபாடுகள், அது ரமலான் மாசத்தை முடிவு செய்யறதா இருக்கட்டும், அதே மாதிரி ரமலான் பெருநாளை முடிவு செய்யறதா இருக்கட்டும், அமர ஹஜ்ஜி பெருநாளை முடிவு பண்றதா இருக்கட்டும், அதே மாதிரி அரஃபா தினத்தை அந்த முடிவு பண்றதா இருக்கட்டும், ஆஷுரா நோன்பு நோக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் நாம சில குறிப்பிட்ட வணக்கங்களை பிறையை அடிப்படையாக வச்சு முடிவெடுக்கிறோம். இப்படி பிறையை அடிப்படையாக வச்சு முடிவெடுக்கும் பொழுது இது பிறையை நாம கணிக்கிறது அது மார்க்கத்துல கூடாது. இது விஞ்ஞான அடிப்படையில் நாங்க கணிச்சு வச்சுட்டோம், அந்த கணிப்பின் அடிப்படையில் நாங்க பிறை பார்க்க மாட்டோம் என்று சொல்வது அது மார்க்கத்துக்கு நேர் மாற்றமானது. ஏன்னா பிறையை கண்ணால கண்டு நீங்க நோன்பு வைங்க, பிறையை கண்ணால கண்டு நீங்க நோன்பு விடுங்க. உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டதுன்னு சொன்னா நீங்க அந்த மாதத்தில் 30 பூர்த்தி செஞ்சுக்குங்க. அப்படி கண்ணால பார்த்து வைக்கிறத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப அதுல கேள்வி என்னன்னா, கண்ணால பார்த்து வைக்கிறதா இருந்தா, கண்ணால பார்த்து ஒரு மாதத்தை முடிவு செய்யணும்னு இருந்தா ஒவ்வொருவரும் நாம அதை பார்க்கணுமா, அல்லது ஒரு ஆள் பார்த்து எவ்வளவு மக்கள் அதை உள்ள எடுத்துக்கிடலாம்? இப்ப இங்க சென்னையில ஒரு ஆள் பார்க்கிறாருன்னு வைங்க, சென்னையில உள்ள எல்லா முஸ்லிம்களும் நம்ம பார்க்க தேவையில்லைன்னு சொல்லுவோம். ஒரு 2 பேர் பார்க்கிறாங்களா, அவங்க பார்த்த சாட்சி அவங்க சொல்றாங்களா, அந்த 2 பேர் சொன்ன சாட்சியை வச்சு நம்ம மற்ற நபர்கள் எல்லாம் ஏத்துக்குவோம். அப்ப அப்படி ஒரு 2 பேர் பார்த்து சொல்றதை ஏத்துக்கிறோம்ல, அதனுடைய அளவுகோல் என்ன? ஏன் இந்த ஒரு கேள்வி வருதுன்னு சொன்னா, இன்னைக்கு சில ஊர்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னா, சென்னையை ஒப்பிடும் பொழுது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ஊரா இருக்கும். அதுவே பக்கத்துல உள்ள மாநிலத்தை ஒப்பிடும் பொழுது ரொம்ப பக்கத்துல இருக்கும். இப்ப கோயம்புத்தூர்ல வைங்க, கோயம்புத்தூர்ல இருந்து பாலக்காடு நீங்க போறதா இருந்தா 1 மணி நேரத்துக்குள்ள நீங்க பாலக்காடு போயிடலாம். அதுக்கு முன்னாடியே அந்த கேரளாவினுடைய ஒரு ஊர் அடைஞ்சிடலாம். டிராவல் ஜஸ்ட் 1 hour தான். ஆனா இப்ப இங்க இருந்து கோயம்புத்தூர் போறதுன்னு வைங்க, கிட்டத்தட்ட அது ட்ரெயின்ல இருந்தது 7 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம் ஆகுது. அப்ப இங்க இருந்து அங்க போறதுக்கு 10 மணி நேரம் தூரம் இருக்குது. ஆனா கேரளாவில பிற தெரிஞ்சத என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, கோயம்புத்தூர் மக்களை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதே கோயம்புத்தூர்ல பிற தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா நாம இங்க உள்ள ஆட்களை ஏத்துக்கிறோமே. அப்ப இது இந்த அளவுகோல நாம எப்படி முடிவு பண்றது என்பதுதான் சகோதர கேள்வியுடைய சாராம்சம். நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, சூலி ருனியதிஹி வ அஃப்திரு லி ருனியதிஹி, நீங்கள் பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள். வயின் உம்ம அலைக்கும், உங்களுக்கு மேகமூட்டமாக இருந்தது என்று சொன்னால் நீங்க அப்ப அந்த மாசத்தை 30 பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இதுல பிறை விஷயமாக நமக்கு சொல்லப்பட்ட முதலாவது சட்டம் அந்த பிறையை நாம கண்ணால பார்த்து வைக்கிறது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிடுறாங்க. இப்படி சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் தான் இன்னொரு நபிமொழியில நமக்கு ஒரு செய்தி சொல்றாங்க, பிறையை கண்ணால பார்த்து தான் முடிவு பண்ணணும். இது ஒரு செய்தி. இன்னொரு நபிமொழி என்னன்னா, அஸ்ஸௌம யௌம தஸூமூன் அல் ஃபித்ரு யௌம துஃப்திரூன், நோன்பு என்பது நீங்க என்றைக்கு முடிவு செய்றீங்களோ அதுதான் உங்களுக்கு நோன்பு. பெருநாள் என்பது நீங்க என்னைக்கு உங்களுக்குள் முடிவு செய்து கொள்கிறீர்களோ அதுதான் பெருநாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒரு நபிமொழி தெளிவா இருக்குது, பிறையை பார்த்து தான் நோன்பு வைக்கணுங்கிறது, பிறையை பார்த்து தான் நோன்பு விடணுங்கிறது. பிறை தெரியாட்ட மேகமூட்டமா இருந்துச்சுன்னா 30 பூர்த்தி செஞ்சுக்கிறேன், இப்படி ஒரு நபிமொழி இருக்கிறது. இன்னொரு நபிமொழி எப்படி இருக்குது, நீங்க என்னைக்கு நோன்பு முடிவு பண்றீங்களோ அன்னைக்கு தான் நோன்பு, நீங்க என்னைக்கு பெருநாள் முடிவு பண்றீங்களோ அன்னைக்கு தான் பெருநாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே. அப்ப இந்த 2
பிறைய கண்ணால பார்த்து தான் வைக்க வேண்டும் என்பது பொது சட்டம். அப்ப அது நீங்க முடிவு பண்றதுன்னு சொன்னாங்களே, அது எதை சொல்ல வர்றாங்க என்ற அந்த செய்திகளை நீங்கள் பார்க்கும் பொழுது அப்பதான் அந்த செய்தி நமக்கு உணர்த்தது அது எல்லைகளை பற்றி பேசுகிறார்கள். ஏன்னா நபிமொழியில நமக்கு வெளிப்படையா என்ன சொல்லல, ஒரு இடத்துல பிற பார்க்கப்பட்டதுன்னா அந்த பிறை பார்க்கப்பட்டதுல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்துல உள்ளவங்க அந்த பிறையை ஏத்துக்குங்க, அல்லது ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்துல உள்ளவங்க அந்த பிறையை ஏத்துக்குங்க. இப்படி நபிமொழிகள் அந்த எல்லைகள் அந்த வெளிப்படையாக அறிவிச்சு நமக்கு சொல்லப்படல. இப்ப இந்த பிரயாண தொழுகையில வருதா இல்லையா? இப்ப நம்ம பிரயாணத்துல இருக்கிறோம். பிரயாணத்துல இருக்கும் பொழுது நம்ம ஜம்மு கசர் பண்ணணும். அந்த கசர் தொழுவரதா இருந்தா அதுக்கு நமக்கு ஒரு அளவுகள் இருக்குது இல்ல. குறைஞ்சபட்சம் நாம ஒரு 25 கிலோமீட்டர் போகணும். அந்த 25 கிலோமீட்டர் போனோம்னா நீங்க அங்க போய் கசர் பண்ணிக்கிடுங்க. இப்படி நமக்கு ஒரு அளவுகள் இருக்குது இல்ல. அந்த பிரயாணத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவை சொல்லி, ஒரு குறிப்பிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் சொல்லி, அந்த டிஸ்டன்ஸுக்கு அதிகமாக நீங்க வந்து பிரயாணப்பட்டீங்கன்னா நீங்க வந்து கசர் பண்ணிக்கிடுங்க என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பிறையை பார்த்த விஷயத்துல நமக்கு என்ன சொல்லல. ஒருவர் பிறையை பார்க்கிறார் என்று சொன்னால் அங்க பார்க்கப்பட்ட இடத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளவர்கள் அந்த பிறையை ஏற்றுக்கொள்ளலாம், அல்லது அங்கிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளவங்க அந்த பிறையை ஏற்றுக்கொள்ளலாம் என்று நமக்கு இல்லை. அப்ப இதுதான் நமக்கு இருக்குது. நீங்க என்றைக்கு நோன்பு என்று முடிவு செய்கிறீர்களோ, பிறையை பார்த்து தான் நோன்பு வைப்போம். அப்ப பிறையை பார்த்து தான் நோன்பு வைக்க வேண்டும் என்று மார்க்கத்தில் சொல்லிவிட்டு இன்னொருவரும் நீங்கள் என்றைக்கு முடிவு செய்கிறீர்களோ, நீங்கள் என்றைக்கு பெருநாள் என்று முடிவு செய்கிறீர்களோ என்ற இந்த நபிமொழி, இது நாம் எந்த எல்லையை வகுப்புகிடணும், அந்த எல்லையை வகுப்பதற்கு நமக்கு ஒரு அளவுகோலை அல்லாஹ்வுடைய தூதர் தந்திருக்கிறாங்க. குறிப்பிட்ட ஒரு அளவு மட்டும்தான் இருக்கணும்னு வைங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கசர் குலைக்கு சொன்ன மாதிரி நேரடியாக சொல்லியிருப்பாங்க. இவ்வளவு தூரத்துல உள்ளவங்க அங்க பார்க்கப்பட்ட பிறையை எடுத்துக்கங்க நேரடியா சொல்லியிருப்பாங்க. அப்படி நேரடியாக சொல்லப்படாததுனால நீங்க அந்த நோன்பை முடிவு செய்து கொள்ளுங்கள், பெருநாளை முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுல இருந்து அந்த எல்லையை முடிவெடுக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தந்து விட்டார்கள். சரி, இப்படி எல்லையை முடிவெடுக்கிற அதிகாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் தந்தாங்கல்ல, அதனால உலகத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல தெரிஞ்சா அதை நாம பின்பற்றுறதுக்கு அனுமதி இருக்கானா? அது அனுமதி இல்லை. அது வேறு ஒரு நபிமொழியில நமக்கு ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. ஸஹீஹுல் புகாரி போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்த பிறகு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய குடும்பத்தார்கள் உள்ள ஒரு அடிமை, அவர் என்ன பண்றாருன்னா சிரியாவுக்கு ஒரு வேலை நிமித்தமாக போறாரு. சிரியாவுல ஒரு நாள்ல வந்து அவங்க வந்து பிற பார்த்து நோன்பு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் பெருநாள் தொழுகைக்குள்ள என்ன பண்ணிடுறாரு, மதீனாவுக்கு வந்துடுறாரு. மதீனாவுக்கு வந்த உடனே அப்ப மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, நீங்க சிரியாவுக்கு போனீங்களே அங்க என்னைக்கு நோன்பு வச்சீங்க? அப்ப அவர் ஒரு நாளை சொல்றாரு. அப்ப இங்க மதீனாவாசிகள் சொல்றாங்க, நாங்க வந்து அன்னைக்கு நோன்பு வைக்கல, நாங்க அதுக்கு அடுத்த நாள் தான் நோன்பு வச்சோம் அப்படின்னு மதீனாவாசிகள் சொல்லிடுறாங்க. இப்படி மதீனாவாசிகள் சொன்ன உடனே அப்ப அந்த உரைபுன்னு சொல்லக்கூடிய அந்த இப்னு அப்பாஸ் அவங்க வீட்டுல உள்ள அடிமை ஒரு கேள்வி கேட்கிறாரு, சிரியாவுல தான் மக்கள் எல்லாம் பெற பார்த்துட்டாங்களே, மக்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு முன்னாடியே நோன்பு வச்சுட்டாங்களே, அப்ப நீங்க அந்த அடிப்படையில் நோன்பு வைக்க மாட்டீங்களா, நீங்க அந்த அடிப்படையில் பெருநாள் கொண்டாட மாட்டீங்களா என்று கேட்கும் பொழுது அப்போதுதான் இப்னு அப்பாஸ் குறிப்பிடுறாங்க, இல்ல நாங்க அப்படி செய்ய மாட்டோம், எங்க பகுதிகளில் நாங்க என்னைக்கு பிறை பார்த்தோமோ அந்த அடிப்படையில் தான் 29 நாள் முடிந்த பிறகு நாங்க அந்த மகரிபில பிற பார்ப்போம். எங்களுக்கு பிற தெரிஞ்சிருச்சுன்னா பெருநாளை கொண்டாடுவோம். நாங்க பிறை பார்த்த அடிப்படையில் 29க்கு அடுத்து அந்த மகரிபில பிற பார்க்கிறோம், பிற தெரியாட்ட நாங்க அந்த 30 பூர்த்தி செய்வோம் என்று சொல்லிட்டு அந்த நபிமொழியில கடைசியா சொல்றாங்க, ஹாகதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு உத்தரவிட்டு இருக்கிறார்கள். அப்ப அந்த மதீனா சிரியா மிக தொலைவான ஒரு பகுதியில் உள்ளது. அப்ப தொலைவான ஒரு பகுதியில் பார்க்கப்பட்ட அந்த ஒரு பிறையை அதை ஏற்றுக்கொண்டு சட்டம் எடுக்க சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. அப்ப இந்த எல்லா நபிமொழிகளையும் இணைத்து பார்க்கும் பொழுது இப்ப ஏதோ ஒரு நாட்டுல பிறை பார்த்துட்டாங்கன்னு வைங்க, இந்த பிறை பார்க்கப்பட்டதன் அடிப்படையில தமிழகத்துல நாம நோன்பு முடிவு பண்ணிக்குவோம், தமிழகத்துல நாம வந்து பெருநாளை முடிவு பண்ணிக்குவோம் அப்படி சொல்வது அதுவும் மார்க்கத்துல இல்ல. அப்ப நீங்க என்னைக்கு நோன்பு முடிவு பண்றீங்களோ, நீங்க என்னைக்கு பெருநாள் முடிவு பண்றீங்களோ என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன நபிமொழி அது ரொம்ப தொலைவான ஒரு பகுதியை எடுத்துக்கொள்ள சொல்லி நமக்கு அனுமதிக்கல. அப்ப தொலைவான பகுதி நமக்கு அனுமதி இல்லை என்று சொன்னால் அது எவ்வளவு பக்கத்துல உள்ள ஒரு பகுதி. அப்ப அதை முடிவு பண்றதுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஒரு சலுகையாக நமக்கு ஒரு அதிகாரத்தை வழங்கி இருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹ்
أكبر